الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. சதகுல்லாஹ் அலீம். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவுமாகிய எல்லா வல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் எனது ஜும்மாவை ஆரம்பம் செய்கின்றேன். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்களின் மீதும் சகாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா தினத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கின்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்தேன். இந்த உலகத்தில் மனிதர்கள் ஜின்கள் அனைவரும் அதிகமாக நரகத்திற்குத்தான் செல்வார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப இந்த உலகத்தில் அனைவரும் தவறுகளை கடந்துதான் வாழ முடியும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அறிவுரையாக சொல்லுகிறது. தவறுகள் இல்லாத மனிதன், பிழைகள் இல்லாத மனிதன் இந்த உலகத்திலே யாருமே இருக்க முடியாது. ஒருவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று
சொல்லப்பட்டால் நாம் என்ன தவறு செய்தோம், எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழும். ஏனென்றால் ஒரு இடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் அவருக்கு எதிராக நாம் செயல்பட்டிருக்க வேண்டும், அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்க வேண்டும், நாம் மூலமாக அவர் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும், சொல்லாலோ செயலாலோ நடைமுறையாலோ அவர் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப அவரிடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கு அதான் தகுதியாக நாம் இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது அனைவரும் இறைவனிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், பாரபட்சம் இல்லாமல் யாரெல்லாம் தவறு செய்திருக்கிறார்களோ என்றெல்லாம் குறிப்பிடப்படவில்லை, அல்லது இந்த மொழி பேசக்கூடியவர்கள் என்று குறிப்பிடப்படவில்லை. ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். இதிலே யாரும் விதிவிலக்கு இல்லாமல் இறை தூதர்கள் உட்பட அனைவரும் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்றுதான் திருமறை குர்ஆன் நமக்கு ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் சொல்லுகிறது. அப்ப யாராவது ஒரு மனிதர் நாம் என்ன தவறு செய்தோம், நான் என்ன பிழை செய்தேன் என்று எந்த மனிதராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் மனிதனுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதல் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. எந்த மத கொள்கை கோட்பாடும் சொல்லாத ஒரு விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த கட்டுப்பாடுகளை மீறிவிட்டால், இறைவனுடைய அந்த சட்டங்களை மீறிவிட்டால் நாம் மிகப்பெரிய ஒரு பாவியாக மாறிவிடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு 100 முறை இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் கூட ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். இரவிலே கால் வீங்கக்கூடிய அளவிற்கு நின்று இறைவனை வணங்குகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே நான் ஒரு சிறந்த அடியானாக அல்லாஹ்விடத்திலே செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்லுகிறார்கள், யாரும் அவர்களுடைய செயலை கொண்டு சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. திருப்பி நபிகளார் இடத்திலே கேட்கப்படுகிறது, நீங்களுமா? ஆம், யாராக இருந்தாலும் அவருடைய செயலை கொண்டு சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது, அல்லாஹ்வுடைய கருணையின் மூலமாகத்தான் செல்ல முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய அந்த தவறுகளை, அந்த தீமைகளை கலந்து விட்டு இறைவனுடைய அந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்றால், நன்மைகள் நல்லுபதேசங்கள் செய்ய வேண்டும் என்றால், நன்மைகள் செய்ய வேண்டும் என்றால், அமல்கள் செய்ய வேண்டும் என்றால், அந்த அமல்களை கொண்டு மட்டுமே நாம் சுவனத்தை அடைய முடியாது. நாம் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் அல்லாஹ்வுக்கு திருப்திகரமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த கருணை நம் மீது விழ வேண்டும். அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டுதான் நாம் சுவனத்திற்கு செல்ல முடியும் என்றால், இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே தீமைகளை கடந்து வாழக்கூடிய மனிதன் யார் இருக்கிறார்? பிழைகள் இல்லாத மனிதன் யார் இருக்கிறார்? தவறுகள் செய்யாத மனிதன் யார் இருக்கிறார்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே இருப்போம். உங்களிடத்திலே இருக்கக்கூடிய பிழைகள் என்னிடத்திலே இல்லாமல் இருக்கலாம், என்னிடத்திலே இருக்கக்கூடிய சில தவறுகள் உங்களிடத்திலே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனிதர்கள் என்றால் தவறு செய்யக்கூடியவர்களாக, தவறுகளிலே ஊழக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். புல்லுபடி ஆதம யூத்திக்கு பில்லைலி ஒன்னகார், ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. என்றால் யாருமே விதிவிலக்கு இல்லை. நாங்கள் எல்லாம் எங்களுடைய காலகட்டங்களிலே தவறுகள் செய்யாமல், பாவங்கள் செய்யாமல் எங்களுடைய காலத்தை முழுமைப்படுத்தி இருக்கிறோம் என்று எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அதுவும் 100க்கு 100% பொய்யாகத்தான் இருக்க முடியும். நபிமாருடைய அந்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் கூட ஒவ்வொரு கட்டத்திலே அவர்கள் பிழை செய்து அல்லாஹ்வுடைய கண்டிப்புக்கு ஆளான வரலாற்று நிகழ்வுகள் திருமறை குர்ஆனிலே ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பாவ மக்களாக இருக்கக்கூடிய நாம் இறைவனுடைய கட்டளை நேரடியாக பெறாத நாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே தவறும் தப்புகளும் நம்மளுடைய வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிறது என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெறுமனே இந்த தவறு தானே, இந்த பிழை தானே, என்ன வந்துவிட போகிறது,
பார்த்துக் கொள்ளலாம் என்று அலட்சிய போக்கு எத்தனை பேரிடத்துல இருக்கிறது. இது என்ன ஒரு பெரிய விஷயமா? இதனால் என்ன பெரிய ஒரு பாதிப்பை அடைந்துவிட போகிறோம்? யாரும் செய்யாத தவறுகளை நான் செய்து விட்டேன், யாரும் செய்யாத பாவத்தை நான் செய்து விட்டேன் என்றெல்லாம் இன்றைக்கு ஒரு தவறை, ஒரு பாவத்தை அலட்சியமாக, பொதுபோக்காக அதை கடந்து மீண்டும் 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 நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் எந்த அளவுக்கு நம்மளுடைய நிலைப்பாடு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட விதத்திலே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் இதை பற்றி 1000 உதாரணங்கள் சொல்லி இருக்கிறார். லட்சோபலட்ச செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல மனிதனுக்கும் கெட்ட மனிதனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நபிகளார் சொல்லுகிறார்கள். ஒரு நல்ல மனிதன் ஒரு தவறை செய்தால், ஒரு தெரியாமல் ஒரு பிழையை செய்தால், அந்த பிழை மழை போன்ற அளவுக்கு ஒரு பாவமான காரியமாக கருதுவார். கெட்ட மனிதனோ பாவியா அலட்சியப்படுத்துவார். ஒரு தவறு செய்து விட்டால் அதனால் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அடைந்து விடுவோமோ, இதனால் நம்மளுடைய வாழ்க்கையை இழந்து விடுவோமோ, மறுமை வாழ்க்கை பாழ்பட்டு விடுமோ, நாம் நரகத்திற்கு சென்று விடுவோமோ என்ற ஒரு சிறு பிழைக்காக ஒரு நல்ல மனிதன் கதறுவான். ஆனால் கெட்ட மனிதன், ஒரு பாவி, எந்த ஒரு தவறை செய்தாலும் மூக்கின் மேல் பறக்கக்கூடிய ஒரு ஈயை போன்று இதெல்லாம் ஒரு விஷயமா? இதனால் என்ன ஒரு பாதிப்பு வந்துவிட போகிறது? இதனால் நாம் என்ன ஒரு பெரிய தீமை செய்து விட்டோம், உலகத்தில் யார் செய்யாதை நாம் செய்து விட்டோம் என்று அலட்சியமாக, பொதுவோக்காக அவன் எண்ணி அதை விட்டு விடுவான். இன்றைக்கு நாம் சிந்தித்து பாருங்கள், இந்த செய்தியோடு நம்மளுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். நாம் ஒரு பிழை செய்கிறோம், நாம் ஒரு தவறு செய்கிறோம், அந்த தவறுக்காக எத்தனை தடவை நாம் வருந்தி இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு தவறை செய்து விட்டோம் என்று இறைவனிடத்திலே முறையிட்டு இருக்கிறோம். ஒரு பாவகால காரியத்தை செய்து விட்டோம், மறுமை வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று யார் நினைத்து அதை சிந்தித்து நம்மை நாமே நம்மளுடைய வாழ்க்கையில் அதை மிகப்பெரிய ஒரு பிழையாக இருக்குமோ என்று எண்ணி இருக்கிறோம். இரண்டாவது தர மனிதனாகத்தான் நாமும் இருக்கிறோம். இது என்ன ஒரு பிழை, இது என்ன ஒரு பெரிய தவறு, யாரும் செய்யாதையா நான் செய்து விட்டேன் என்று அலட்சியமாக, பொதுவோக்காக எண்ணி நம்மளுடைய அந்த வாழ்க்கையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோமே. அப்ப ஒவ்வொருவரும் நமக்குள் நாமே இறைவனுடைய அந்த கட்டளைகள், நம்மளுடைய அந்த செயல்பாடுகள், நம்மளுடைய அமல்கள் இதெல்லாம் சரியாக இருந்தால் இறைவனுடைய அந்த கருணையை பெற முடியும் என்று எண்ண வேண்டும். வெறுமே ஒரு அமலை செய்தால் கூட அது பொதுவோக்காக, கடமைக்காக செய்துவிட முடியாது. அல்லாஹ்வுடைய கருணை என் மீது விழ வேண்டும் என்ற எண்ணத்தை, நான் இதை செய்தால், இந்த அமலை செய்தால், இந்த நல்லதை செய்தால் இறைவன் என்னை சொர்க்கத்திலே புகுத்துவான், இறைவனுடைய அந்த கருணையினுடைய அந்த பார்வைக்கு நாம் சூழ்ந்து விடலாம் என்கின்ற சிந்தனையோடு இருக்க வேண்டும். இறைவன் நமக்கு எத்தனையோ விதமான வாய்ப்புகளை அள்ளி வாரி வழங்கி இருக்கிறார். கொஞ்சம் நஞ்சமல்ல. இறைவனுடைய அந்த கருணையை பற்றி சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவனுடைய அந்த கருணையினுடைய படித்தரங்கள் 100ஆக இருக்கிறது. அதிலே ஒரு பகுதி, ஒரே ஒரு 100லே ஒரு பகுதியை எடுத்து ஒரே ஒரு பங்கை, 100 பங்கு இருக்கிறது என்றால் ஒரு பங்கை இந்த மனிதர்கள் மீதும் விலங்குகள் மீதும் அல்லாஹ் விதித்திருக்கிறார். அதன் மூலமாகத்தான் இந்த மனிதர்களும் விலங்குகளும் பூச்சிகளும் அந்த அன்பை கொண்டுதான், அந்த கருணை கொண்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பெற்றெடுத்த பிள்ளைக்கு பாதிப்பை ஏற்படக்கூடாது என்று எந்த தாயும் நினைப்பதில்லை. ஒரு பெற்ற பிள்ளையை காப்பாற்றுவதற்காக தாய் தன்னுடைய உயிரை இழந்த சம்பவங்கள் ஏராளம். விலங்குகளிலே கூட பாருங்கள், அந்த பெற்றெடுத்த பிள்ளைக்காக விலங்குகள் துடிக்கக்கூடிய அந்த காட்சிகளை எத்தனையோ இடத்திலே நாம் பார்க்கிறோம். அப்ப இதுவெல்லாம் ஒரே ஒரு பங்குதான். இறைவன் மீது 99 பகுதியை மறுமை நாளுக்காக எடுத்து வைத்திருக்கிறார். எதற்காக? மறுமையில வரக்கூடிய மனிதர்கள் மீது செலுத்துவதற்காக. அப்ப இந்த உலகத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும்,
அல்லாஹ்வுடைய கருணையை பெற வேண்டும் என்றால் அவனுடைய கட்டளை எந்த அளவுக்கு பின்பற்றப்பட வேண்டும். சிந்தித்து பாருங்கள். இறைவன் எந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கிறான் என்றால், ஒரு தீமையை செய்து விடுகிறோம், ஒரு தீமையை செய்கிறோம், அதற்குண்டான தண்டனை நாம் அடையப்படுவோம். ஒரு தீமை செய்தால் அதற்குண்டான தண்டனை இருக்கிறது, ஒரு நன்மை செய்தால் அதற்குண்டான நன்மைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு தீமையை செய்ய முடிவெடுக்கிறோம், மனதிற்குள்ள ஒரு தீமையை செய்ய முடிவெடுக்கிறோம். ஆனால் அந்த தீமையை நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தல. ஒரு தப்பு பண்ண போறோம், இந்த தப்பு பண்றோம், அப்படியே அது தப்பு தான், நம்ம பண்ணக்கூடிய காரியம் தவறுதான் என்று நமக்கு தெரிகிறது. இருந்தாலும் நம்ம அந்த தப்பு பண்றோம்னு முடிவு எடுத்து விடுகிறோம். எடுத்து விட்டு அதை செயல்முறைப்படுத்தவில்லை என்றால், நடைமுறைப்படுத்தவில்லை என்றால், அதற்குண்டான தீமைக்குண்டான தண்டனைகள் நமக்கு இல்லை. அதே போல ஒரு நன்மை செய்ய நாடுகிறோம், ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்கு நாடுகிறோம். ஏதோ ஒரு கட்டத்தில் நம்மால் முடியவில்லை, அந்த நன்மையை நம்மால் செய்ய முடியவில்லை, நடைமுறைப்படுத்த முடியவில்லை. ஆனாலும் அதற்கு அல்லாஹ் நமக்கு நன்மையை வழங்குகிறார். ஒரு தீமை செய்தால்தான் தண்டனை, ஆனால் ஒரு நன்மையை நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே அதற்குண்டான நன்மை இறைவன் நமக்கு தந்து விடுகிறான். அப்ப அந்த அளவுக்கு இறைவன் நம் மீது கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். திருமறை குர்ஆனை எடுத்து பாருங்கள், ஏராளமான செய்திகளிலே அவன் கருணையாளன் என்று வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறான். ஆனால் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில தீமைகளை மேலோங்கிக்கொண்டேதான் இருக்கிறோம், தீமைகளை அதிகமாக செய்து கொண்டுதான் இருக்கிறோம். என்ன இணை வைக்கவில்லை. இன்னைக்கு ஏகத்தோடு பேசக்கூடிய நாம் இணை வைக்கவில்லை, அவ்வளவுதான். அதை தவிர எத்தனை தீமைகள் நம்மளுடைய வாழ்க்கையில, மிகப்பெரிய பாவங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக வட்டி வாங்குகிறோம். டைரக்டா வட்டியில பேர் இல்ல. எத்தனை பேர் இன்னைக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடியது லோன்ல, பிசினஸ் செய்யக்கூடியது லோன்ல, ஒரு போன் வாங்கினா அதுவும் இஎம்ஐல, அதுவும் இன்ட்ரெஸ்ட்ல. சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு சர்வ சாதாரணமாக மிகப்பெரிய ஒரு பாவம். இறைவனுக்கு பிறகு சொல்லக்கூடிய பாவங்களில் வட்டி இரண்டாவது இடத்தில் வருகிறது. அவ்வளவு பெரிய பாவத்தை சர்வ சாதாரணமாக செய்கிறோம். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னால் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய 3 பெண் பிள்ளைகளோடு ஒரு மனிதர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார், முஸ்லிம். சமூக ஊடகங்களிலே அந்த செய்தியை பார்க்கிறோம். 3 பெண் குழந்தைகளோடு ஒரு தந்தை தற்கொலை செய்து மரணிக்கிறார். காரணம் என்ன சொல்லப்படுகிறது? வாங்கிய கடனை கட்ட முடியவில்லை. எதற்காக கடன் வாங்கப்பட்டிருக்கும்? சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே பசியால் வறுமையால் இறந்தேன் என்று சொல்லக்கூடியவர்கள் யாருமே இல்லை. ஆடம்பர தேவைக்காக வட்டியிலே மூழ்கியவர்கள் தன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு தன்னுடைய பெண் பிள்ளைகளோடு மரணிக்கிறார்கள் என்றால், வட்டி என்ற பாவத்திலே விழுகிறார்கள். தற்கொலை செய்து கொண்டால் நிரந்தர நரகம். இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல், மறுமை வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காமல், இருப்பதை விட்டு நம்முடைய அந்த வாழ்க்கையை கடக்க வேண்டும் என்கின்ற யோசனை இல்லாமல், ஆடம்பரத்திற்காக அற்ப சுகத்திற்காக இன்றைக்கு வட்டியில மூழக்கூடியவர்கள் எத்தனை பேர்! இந்த உலகத்திலும் பேரிழப்பு, மறுமையிலும் பேரிழப்பு. இதற்காக நாம் படைக்கப்பட்டோம். படைக்கப்பட்டவனுடைய நோக்கத்தை பற்றி திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லவில்லையா? உங்களை படைத்தவனுடைய நோக்கமே என்னை வணங்குவதற்காகத்தானே. என்ன வணக்க வழிபாடு? என்ன வந்து நின்று குடிஞ்சிட்டு போங்க அர்த்தமா? வணக்க வழிபாடு என்பது நம்மளுடைய அந்த வாழ்க்கையினுடைய அடையாளம். அனைத்து வட்டத்திற்கான பாடம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற சிந்தனையை தூண்டக்கூடிய இடம்தான் வணக்க வழிபாடுகளும் வணக்க ஸ்தலங்களும். வெறுமனே தொழுவதால், பள்ளிவாசலுக்கு வருவதால் என்ன ஆய்வுட போகிறது என்று வெறுமனே சும்மாவை கடந்து விட்டு போகக்கூடியவர்கள் எத்தனை பேர் வெறுமனே சும்மாவுக்கு வருகிறார்கள். பயானுடைய அந்த சொற்பொழிவுடைய சிந்தனை இல்லை.
1 தொழுகை ஆரம்பிக்கிறது என்றால் 1:10 1 உள்ள வரக்கூடியவர்கள் எத்தனை பேர்? வெறுமனே 2 ரக்காத் தொழுது சலாம் கொடுத்து எந்திரித்து போய் என்ன பிரயோஜனம்? என்னத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள்? வெறுமனே ஜும்மாவுக்கு வாரத்திலே ஒரு நாள் ஜும்மாவுக்கு மட்டும் வருகிறார்கள். அதில் கூட ஒழுங்கில்லை, அதில் கூட ஒழுக்கமில்லை. பாயினுடைய அழைப்பு சொல்லப்பட்டாலே பள்ளிவாசலுக்குள்ள இருக்க வேண்டும். வியாபாரம் தடை செய்யப்படுகிறது. எத்தனை பேர் இதை கடைபிடிக்கிறோம்? இதெல்லாம் ஒரு பாவமான காரியமாகவே நினைக்கிற. எப்படி நம்மளுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய கருணையை பெற முடியும்? சிந்தித்து பாருங்க. ரொம்ப அலட்சிய போக்கு. உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக எதையெல்லாம் இழக்க தயாரோ அனைத்தையும் இழக்கிறோம். மறுமை வாழ்க்கை இழக்கிறோம், அல்லாஹ்வுடைய கருணையை இழக்கிறோம். கடைசியில இறந்து விட்டால் மண்ணறையிலிருந்து மதுசர் மைதானம் வரைக்கும் வேதனையிலே துடித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். இஸ்லாம் இதையெல்லாம் எங்க சொல்லுகிறது? தொழுகைக்கு வரக்கூடிய இடத்திலே இஸ்லாம் பேசுகிறது, பள்ளிவாசல்களிலே பேசுகிறது. அல்லாஹ்வுடைய கருணையை பெற வேண்டும் என்றால் எத்தனை வழிமுறைகள் இஸ்லாம் சொல்லுகிறது சிந்தித்து பாருங்கள். தனி பாடமாக எடுத்து பேசக்கூடிய அளவிற்கு சொல்லுகிறது. நீங்க தொழுது ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களா, அந்த இடத்துல அமர்ந்திருக்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய கருணை உங்கள் மீது இருக்கிறது. ஒருவரை நலம் விசாரிக்க நோயுற்று இருக்கிறார், நலம் விசாரிக்க செல்லுகிறீர்களா? நலம் விசாரிக்க செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய கருணையில சூழ்ந்திருக்கிறீர்கள். சொற்பொழிவு நிகழக்கூடிய இடத்துக்கு வீட்டிலிருந்து எழுந்து கிளம்புகிறீர்களா? அந்த சபையிலே மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அந்த சபையை அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நல்ல செய்திக்காக எத்தனை பேர் அந்த செய்திக்காக சென்றிருப்போம். இதனுடைய நிலைமைதான், இந்த ஒழுக்கமின்மைதான் நம்மளுடைய வாழ்க்கை என்னவென்று தெரியாத காரணத்தினால் குடும்பத்தோடு தற்கொலை, கடன், வட்டி அனைத்திலும் வீழக்கூடியது. பாவத்தை எல்லாம் சர்வ சாதாரணமாக பொடுபோக்காக அலட்சியமாக அதை தூர எரிந்து விடுகிறோம். பாவம் செய்த மனநிலையிலே கூட நம்ம இல்லை. பாவம் செஞ்சிருக்கிறோமே அப்படின்னு மன உறுத்தல் கூட இல்லை. இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறது. சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் செயல்பாடுகளை கொண்டு மறுமையை வெற்றி பெற முடியாது. அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டுதான் நாம் வெற்றி பெற முடியும். அல்லாஹ்வுடைய கருணை நம்மளுடைய செயல்பாடுகள் மூலமாகத்தான் இறைவனிடத்திலே அந்த கருணை பெற முடியும் என்பதை புரிந்து கொண்டு இறைவனுடைய கருணைக்காக போராடக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாயிர்தா வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இது போன்ற ஏராளமான தீமைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு கடனை வாங்குகிறோம், திருப்பி கொடுப்பதற்கு தாமதப்படுத்துகிறோம். தாமதமானாலும் பதில் சொல்றது இல்ல, திருப்பி அவர் போன் அடிச்சா அது எடுக்கிறது இல்ல. கடன் கொடுத்தவர் கஷ்டப்படக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார். சிந்திச்சு பாருங்க. இது போன்ற ஏராளமான செய்திகள். ஒரு சின்ன விஷயத்துக்கு வட்டிக்கு போறது, விபச்சாரத்திலே மூழ்குவது, எத்தனை பாவங்களுடைய பட்டியல் எல்லாம் நீங்களும் வரிசைய பட்டியல் போட்டு ஒரு 100 நம்பருக்குள்ள கூட அடக்க முடியாது. அமல்களுடைய பட்டியல் எடுங்க, இந்த 5 நம்பருக்குள்ள முடிச்சிடலாம் அதிகபட்சம். இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது. ரொம்ப அலட்சியமாக இந்த உலகத்தை விட்டு மறைத்து விட போகிறோம் என்கின்ற சிந்தனை இல்லாமல், மறுமையினுடைய சிந்தனை இல்லாமல், நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நோக்கம் இல்லாமல், எதற்கு படைக்கப்பட்டோம் என்கின்றதையே மறந்துவிட்டு இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய சுகத்திற்காக நாம் வாழ வேண்டும் என்றால் யார் எக்கேறிட்டாலும் பரவாயில்லை என்கின்ற
பல்வேறு விதமான விஷயங்களை முன்னிறுத்தித்தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் நாம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து நாளை வறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய கருணை வேண்டும். அல்லாஹ்வுடைய கருணை வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன சட்ட திட்டங்களை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். இறைவனிடத்திலே முறையிட வேண்டும். செய்த பாவத்திற்காக இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கருணையை பெறுவதற்கான இந்த உலகத்திலே அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியால் புரிவானா என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாயிர்தாவான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.